எடுத்துட்டீங்கனாலே கூடாஞ்சேரி தான் ரொம்ப ஹைலைட்டாக பீக்கில் போயிட்டு இருக்கு. அதுக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா கீழாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு வந்ததுலேருந்து இந்த ஏரியா சரௌண்டிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரேட் வந்து அதிகமாக போயிட்டு இருக்கு. அதுவும் வந்து டிமாண்டாக ஆகிட்டு இருக்குது. அதுக்கு ரீசனே பார்த்தீங்கன்னா கீழாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த சைட்டுக்கு பக்கத்துலேயே வந்து ஒண்டர்லா தீம் பார்க் வேற ஓப்பன் பண்ண போறாங்க. வர 2ஆம் தேதி ஓப்பன் பண்ண போறாங்க மக்களே. அதுவும் இல்லாமல் பொட்டானிக்கல் கார்டன் வந்து ஒரு 300 ஏக்கர்ல வந்து வரப்போகுது. இதெல்லாம் வந்துச்சுன்னா இந்த இடத்தோட வேல்யூ அதிகமாகும். ஸோ டிமாண்டும் அதிகமாயிட்டே இருக்குது. ஒரு 50 ஏக்கர்ல மிகப்பெரிய டவுன்ஷிப்பா நம்ம லான்ச் பண்ணிருக்கோம். ஆல்ரெடி phase 5 வரைக்கும் சக்சஸ்ஃபுல்லா நம்ம சோல்ட் அவுட் பண்ணி இப்ப phase 6 தான் லான்ச் பண்ணிருக்கோம். சோ ஆல்ரெடி நம்ம கிட்ட ஒரு 500 ஹாப்பி கஸ்டமர் இடம் வாங்கி ரெஜிஸ்ட்ரேஷனே பண்ணிட்டாங்க. நம்ம கிட்ட வாங்குன கஸ்டமர் எல்லாமே வீடு கட்டி குடி வந்துட்டாங்க. சோ கஸ்டமர் வாங்குறாங்க அப்படின்னா டைரக்டா ஓனர் கிட்ட தான் வாங்குறாங்க. சிங்கிள் ஓனர், எந்த ஒரு brokerage கமிஷனும் அவங்க கொடுக்க தேவையில்லை. சோ மத்தவங்களோட கம்பேர் பண்ணும்போது ஒரு சதுரடிக்கு 1000 ரூபாய் நம்ம கம்மியா கொடுக்குறோம். அதனாலதான் நாங்க வந்து ஒரு 500 பிளாட்டுக்கு மேல வித்தின் ஒரு 2 இயர்ஸ்ல நாங்க சோல்ட் அவுட்டே பண்ணிட்டோம். phase 6 வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா ஒரு 3.5 ஏக்கர்ல போட்டிருந்தோம். 81 பிளாட்டா நம்ம பிரிச்சிருக்கோம். அதுல 50% பிளாட் வந்து சோல்ட் அவுட் ஆயிருச்சு. ரிமைனிங் 50% பிளாட்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. வெல்கம் டு பிளாக் மீட் அல்வாக். நீங்கள் எந்த வீடியோ பண்ணிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கூடாஞ்சேரி தான் வந்திருக்கோம். கூடாஞ்சேரி காயராம்பேடு ஜங்ஷனுங்க. நான் நின்று பேசிட்டு இருக்குது. இங்கே வந்து ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குது. பஸ் எல்லாம் நின்றுட்டு போகுது பாருங்கள். இந்த மாதிரி ஒரு பீக்கான ஏரியாவிலேருந்து ஒரு 2 கிலோமீட்டரில் ஒரு சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. அந்த ப்ராப்பர்ட்டி பற்றி தான் பார்க்க வந்திருக்கோம். இப்போ ப்ராப்பர்ட்டின்னு எடுத்துக்கிட்டாலே இந்த கூடாஞ்சேரி சரௌண்டிங்கில் எக்கச்சக்கமான ப்ரைஸ் போயிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டிமாண்டும் இருக்குது. கூடாஞ்சேரி வந்து ரியல் எஸ்டேட்டில் வந்து ரொம்ப பீக்கில் போயிட்டு இருக்குது. அது பார்த்தீங்கன்னா இந்த கூடாஞ்சேரி காயராம்பேடு ஜங்ஷன்ல இருந்து ஒரு உள்ளே போனீங்கன்னா தான் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி இருக்கும். ஆனால் காயராம்பேடு ஜங்ஷன்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் அந்த ப்ராப்பர்ட்டி வந்துடும். அந்த ப்ராப்பர்ட்டியில் என்ன ப்ரைஸ் கொடுக்குறாங்க, எவ்வளோ பட்ஜெட்டில் கொடுக்குறாங்க. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது இந்த சரௌண்டிங்கில் யாராவது ப்ராப்பர்ட்டி தேடிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. அந்த ப்ராப்பர்ட்டியில் போய் எல்லா டீட்டெயிலும் கேட்டு சொல்லுங்க வாங்க. ஜிஎஸ்டியில் ப்ராப்பர்ட்டின்னு எடுத்துட்டீங்கனாலே கூடாஞ்சேரி தான் ரொம்ப ஹைலைட்டாக பீக்கில் போயிட்டு இருக்கு. அதுக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா கீழாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு வந்ததுலேருந்து இந்த ஏரியா சரௌண்டிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரேட் வந்து அதிகமாக போயிட்டு இருக்கு. அதுவும் வந்து டிமாண்டாக ஆகிட்டு இருக்குது. அதுக்கு ரீசனே பார்த்தீங்கன்னா கீழாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு. நீங்கள் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா அது சரௌண்டிங் சுற்றி எல்லாமே பெரிய பெரிய டெவலப்மெண்ட் பயங்கரமாக இருக்குது. ப்ராப்பர்ட்டியும் வந்து அந்த இடத்துல கிடைக்கவே எந்த அளவுக்கு அந்த சரௌண்டிங் டெவலப் ஆச்சோ அதே மாதிரி இந்த கீழாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு சரௌண்டிங் எல்லாமே டெவலப் ஆகிட்டு வருது. அதுக்கு உதாரணம் மெட்ரோவும் வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. மெட்ரோலாம் வந்துச்சுன்னா இந்த இடத்தோட வேல்யூ அதிகமாகும். அது மட்டும் இல்லாமல் இந்த சைட்டுக்கு பக்கத்துலேயே வந்து ஒண்டர்லா தீம் பார்க் வேற ஓப்பன் பண்ண போறாங்க. வர 2ஆம் தேதி ஓப்பன் பண்ண போறாங்க மக்களே. அதுவும் இல்லாமல் பொட்டானிக்கல் கார்டன் வந்து ஒரு 300 ஏக்கர்ல வந்து வரப்போகுது. இதெல்லாம் வந்துச்சுன்னா இந்த இடத்தோட வேல்யூ அதிகமாகும். ஸோ டிமாண்டும் அதிகமாயிட்டே இருக்குது. கூடாஞ்சேரியில ப்ராப்பர்ட்டி கிடைக்கிறதே கஷ்டம். அதுவும் வந்து நீங்க காயராம்பேடு தாண்டி போனீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ப்ராப்பர்ட்டி வந்து நிறைய இருக்கு. காயராம்பேடு ஜங்ஷனுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி கம்மியாக தான் இருக்கு. அதுல ஒன்று கிறிஸ் ஹவுசிங் வந்து பண்ணிருக்காங்க. இதுல வந்து phase 5 வரைக்கும் முடிச்சிட்டாங்க. phase 6 வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. இதுல என்ன பிரைஸ் கொடுக்குறாங்க அப்படின்றத நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும். phase 1க்கும் phase 6க்கும் வந்து ரேட் வந்து நிறைய டிஃபரெண்ட் இருக்கும். இந்த டிஃபரெண்ட் ப்ராப்பர்ட்டியோட வேல்யூவும் வந்து ஏற போகுதுங்க. இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி growth ஆகிற இடத்துல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது இதோட வேல்யூ கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகும். டபுள் இல்ல ட்ரிபிள் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த டெவலப்மெண்ட்லாம் சுத்தி வரதுனால நம்ம கூட பாத்தீங்கன்னா ரேவதி மேடம் இருக்காங்க. அவங்க கிட்ட பேசி மீதி டீடைல் எல்லாமே கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க. ஸ்ரீ கிரிஷ் ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ்ல இருந்து நான் ரேவதி பேசுறேன். இப்போ நம்மளுடைய ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா கூடுவாஞ்சேரியில தாங்க லொகேட்டா இருக்கு. அதுவும் ஆன் ரோட்ல அமைஞ்சிருக்கு. கூடுவாஞ்சேரி ஜிஎஸ்டில இருந்து கரெக்டா ஒரு 6 கிலோமீட்டர்ல ஒரு 50 ஏக்கர்ல மிகப்பெரிய டவுன்ஷிப்பா நம்ம லான்ச் பண்ணிருக்கோம். ஆல்ரெடி phase 5 வரைக்கும் சக்சஸ்ஃபுல்லா நம்ம சோல்ட் அவுட் பண்ணி இப்ப phase 6 தான் லான்ச் பண்ணிருக்கோம். சோ ஆல்ரெடி நம்ம கிட்ட ஒரு 500 ஹாப்பி கஸ்டமர் இடம் வாங்கி ரெஜிஸ்ட்ரேஷனே பண்ணிட்டாங்க. நம்ம கிட்ட வாங்குன கஸ்டமர் எல்லாமே வீடு கட்டி குடி வந்துட்டாங்க. நிறைய கஸ்டமர் வீடும் கட்டிட்டு இருக்காங்க. சில பேர் வீடும் கட்ட போறாங்க. இவ்வளவு டீடைல் சொன்னீங்க. இப்போ இந்த இடத்துல ஒரு ப்ராப்பர்ட்டியை கஸ்டமர் வாங்கணும்னா என்ன ரீசனுக்காக வாங்கணும்? சார் ஃபர்ஸ்ட் வந்து பிரைஸ் தான் சார். நம்ம சைட்டுக்கு ஆப்போசிட்லேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 200 மீட்டர் தான். 3500 ரூபாய் 3000 ரூபாய்க்கு போயிட்டு இருக்கு. ஸோ இது நம்மளுடைய ஓன் ப்ராஜெக்ட். ஸோ கஸ்டமர் வாங்குறாங்க அப்படின்னா டைரக்டா ஓனர் கிட்ட தான் வாங்குறாங்க. சிங்கிள் ஓனர், எந்த ஒரு brokerage கமிஷனும் அவங்க கொடுக்க தேவையில்லை. ஸோ மற்றவங்களோட கம்பேர் பண்ணும்போது ஒரு சதுரடிக்கு 1000 ரூபாய் நம்ம கம்மியா கொடுக்குறோம். அதனால தான் நாங்க வந்து ஒரு 500 பிளாட்டுக்கு மேல வித்தின் ஒரு 2 இயர்ஸ்ல நாங்க சோல்ட் அவுட்டே பண்ணிட்டோம். ஓகே மேம், இப்போ வந்து நம்ம phase 1ல வந்து பண்ணிருப்பீங்க. இப்போ phase
1ல வாங்குனவங்களுக்கும் இப்போ ஃபேஸ் 6ல வாங்குறவங்களுக்கும் ரேட் வந்து வித்தியாசம் இருக்கும்ல? ஆமா சார், கண்டிப்பா இருக்கு. ஓகே ஓகே, எவ்வளவு டிஃபரெண்ட் இருக்கும்? ஃபேஸ் 1 வந்து பாத்தீங்கன்னா 2023 ஜூன் மாசம் லான்ச் பண்ணோம். அப்ப per ஸ்கொயர் ஃபீட் 1800 ரூபாய்க்கு கொடுத்தோம். அது வந்து ஒரு 10 ஏக்கர்ல 226 பிளாட் போட்டிருந்தோம். 126. ஆமா, அது கம்ப்ளீட்டா ஒரு 30 to 40 டேஸ்ல சோல்ட் அவுட் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் ஃபேஸ் 2 அகைன் லான்ச் பண்ணோம். ஃபேஸ் 3, ஃபேஸ் 4, ஃபேஸ் 5. ஸோ கம்ப்ளீட்டா நம்ம ஃபேஸ் 5 வரைக்கும் சோல்ட் அவுட் பண்ணிட்டோம். இப்போ ஃபேஸ் 6 தான் லான்ச் பண்ணிருக்கோம். ஒரு 500 பிளாட்டுக்கு மேல நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் முடிச்சிட்டோம். இப்போ ஃபேஸ் 6ல எவ்வளவு இருக்கு, எவ்வளவு சேல் இருக்கு? ஃபேஸ் 6 வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா ஒரு 3.5 ஏக்கர்ல போட்டிருந்தோம். 81 பிளாட்டா நம்ம பிரிச்சிருக்கோம். அதுல 50% பிளாட் வந்து சோல்ட் அவுட் ஆயிருச்சு. ரிமைனிங் 50% பிளாட்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. 50% தான் இருக்குன்னு சொல்றீங்க? ஆமா சார். சூப்பர் மேம். அதான் வந்து சீக்கிரம் வந்தீங்கன்னா அந்த 50%க்குள்ள நீங்க வாங்க முடியும். இப்போ அதுல வந்து ஸ்டார்டிங் ஸ்கொயர் ஃபீட்னா எவ்வளவு இருந்து எவ்வளவு வரைக்கும் இருக்கு சார்? இப்போ 600 ஸ்கொயர் ஃபீட் 700 ஸ்கொயர் ஃபீட்னா லிமிடெட் பிளாட்ஸ் மட்டும் தான் இருக்கு. அது நீங்க சீக்கிரமா வந்தாதான் கிடைக்கும். உங்களுக்கு 1000 ஸ்கொயர் ஃபீட் 1050 1100 அரை கிரவுண்ட் இந்த மாதிரி ஒரு 2400 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் பிளாட்ஸ் இருக்கு. அது நம்ம சூஸ் பண்ற மாதிரி நிறைய ஆப்ஷன் வந்து இருக்கு. சூப்பர். அதான் வந்து இப்போ ரேட் எவ்வளவு சொல்லிருந்தீங்க சார்? 2500 ரூபாய் per ஸ்கொயர் ஃபீட் ஃபேஸ் 6 வந்து கொடுத்துட்டு இருக்கோம் சார். இப்போ நம்ம சேனல்ல பாத்துட்டு வந்தாங்க, ஏதாவது ஆஃபர் ஏதாவது பண்ணுவீங்க? கண்டிப்பா இருக்கு. சைட்டுக்கு வந்து பார்த்துட்டு புக் பண்றவங்களுக்கு அது ஆஃபர் பிரைஸும் அவைலபிள் பண்ணிக்கலாம். ஓகே. இந்த சைட்ல எப்படிப்பட்ட அப்ரூவல்லாம் வாங்கி வச்சிருக்கீங்க சார்? இது வந்து டோட்டலா ஒரு 50 ஏக்கர் மெகா டவுன்ஷிப்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 500 பிளாட்டுக்கு மேல நம்ம ரிஜிஸ்ட்ரேஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இது DDCP அண்ட் ரெரா அப்ரூவ்ட் கவர்மெண்ட் அப்ரூவ்ட் ப்ராப்பர்ட்டி சார். ஓகே. அப்ப டாக்குமெண்ட்லாம் கிளியரா இருக்கும்? ஆமா சார். நம்ம கிட்ட வந்து ஒரு 50 வருஷம் டாக்குமெண்ட் எல்லாமே கிறிஸ்டல் கிளியரா இருக்கு. ஸோ நம்ம கிட்ட இதுக்கு முன்னாடி வாங்கின கஸ்டமர் எல்லாமே லீகல் எல்லாமே செக் பண்ணி, சில பேர் கேஷ்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்காங்க, சில பேர் பேங்க் லோன்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்காங்க. ஸோ இது நம்மளுடைய ஓன் ப்ராஜெக்ட். ஸோ 50 ஏக்கர். ஸோ நாங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணி தான் நம்ம சேல் பண்றோம். இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு கஸ்டமர் இடம் வாங்குறாங்கன்னா டவுன் பேமெண்டா எவ்வளவு இருந்தா வாங்க முடியும்? உங்க கையில முன் பணமா ஒரு 3 லட்சம் ரூபாய் இருந்தா இங்க அழகான ஒரு வீட்டு மனையை நீங்க வாங்கலாம். ரிமைனிங் வந்து பேங்க் லோன் வந்து நாங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம். இப்போ இதே ஒரு வீடா கட்டி தரணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா எவ்வளவு பட்ஜெட் டவுன் பேமெண்ட் கட்டினா கரெக்டா இருக்கும்? சரி, இப்போ இண்டிவிஜுவல் ஹவுஸ் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் அவங்க கையில இருந்து முன் பணம் ஒரு 5 ல இருந்து 6 லட்சம் ரூபாய் கட்டுற மாதிரி வரும். பேலன்ஸ் வந்து லோன் இருக்கு. லோன் அரேஞ்ச். ஆமா, கஸ்டமைஸ்ட் இண்டிவிஜுவல் வீடு. சோ கஸ்டமர் எப்படி கேக்குறாங்களோ அந்த மாடல்ல வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பண்ணி கொடுப்போம். ஓகே மேடம். இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் இடம் வாங்குறாங்கன்னா அது எவ்வளவு பட்ஜெட் வரும்? அதே வந்து அந்த 1000 ஸ்கொயர் ஃபீட்ல இடத்தோட வீடு கட்டி தரணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா எவ்வளவு பட்ஜெட்? இங்க ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் பிளாட் வாங்குறாங்க அப்படின்னா 25 lakhs வருது லேண்ட். அதுல நீங்க ஒரு வீடு கட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 40 lakhsல இருந்து வரும் சார். ஒரு 40 லட்சம் ரூபாயில இடத்தோட சேர்த்து வீடு கட்டி தந்துடுறீங்க? ஆமா சார். அது கஸ்டமைஸ் வில்லா? ஆமா, 35 lakhsல இருந்து 40 lakhs வரைக்கும் நம்ம கஸ்டமைஸ் இண்டிவிஜுவல் வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுக்குறோம். சூப்பர் மேம். ஓகே. மீதி வந்து லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருங்க? பேங்க் லோன் வந்து 80 to 90% வரைக்கும் லோன் அவைலபிள். ஓகே மேம். இந்த இடத்துல இடம் வாங்கிட்டாங்கன்னா பக்கத்துல ஸ்கூல் காலேஜ் எல்லாம் இருக்கான்னு பாப்பாங்களா நிறைய கஸ்டமர்? அந்த மாதிரி ஏதாவது இருக்குங்களா? ஆமா சார். நம்ம சைட்டுக்கு ஆப்போசிட்லயே வந்து பாத்தீங்கன்னா வேலம்மாள் ஸ்கூல் வந்து அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி சங்கல்பா ஸ்கூல் வந்து லொகேட் ஆயிருக்கு. நீங்க கூடுவாஞ்சேரி டு நெல்லிக்குப்பம் ரோட்ல வந்தீங்கன்னா அங்க ஒரு SRM ஸ்கூல் இருக்கு. பெருமாட்நல்லூர்லயே ஒரு வேலம்மாள் ஸ்கூல் இருக்கு. அது மட்டும் இல்லாம 2 கவர்மெண்ட் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலுமே லொகேட் ஆயிருக்கு. சென்ட் மேரிக் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் அமைஞ்சிருக்கு. ஸோ நம்ம சைட்ல இருந்து ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல நிறைய ஸ்கூல்ஸ் எல்லாமே அமைஞ்சிருக்கு. என்ன லுக்கு அப்படியே கண்ணை புடிங்கி தின்னு முடியும் முகரே பாரு முகரே. இந்த பாருங்க எவ்வளவு பெரிய மனுஷன் வேஷ்டி கட்டி உள்ள டவுசர் பழம் போட்டு போறாரு. அண்ணா அப்படி போகணே, வீடியோ எடுத்துட்டு இருக்கிறோம். பாய்ண்ணே. டேய் எண்டு காடு போட்டு எகத்தால மாடா பண்றீங்க. எனக்கு எண்டே கிடையாதுடா. நம்ம சைட் நியர்பை காலேஜஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா SRM யூனிவர்சிட்டி. ஸோ SRM யூனிவர்சிட்டி எடுத்துட்டீங்கன்னா அங்கே உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், இன்ஜினியரிங் காலேஜ், மெடிக்கல் காலேஜ் எல்லாமே SRM யூனிவர்சிட்டியில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கூடுவாஞ்சேரி டு நெல்லிக்குப்பம் ரோட்டில் அப்போலோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அமைஞ்சிருக்கு. சத்யாசாய் மெடிக்கல் காலேஜ், உங்களுக்கு கிரசன் யூனிவர்சிட்டி, தாகூர் VIT காலேஜ், இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஸ்கூல் அண்ட் காலேஜஸ்மே லொகேட் ஆயிருக்கு. ஓகே மேம். இந்த இடத்துல அம்யூனிட்டிஸ்னா என்னெல்லாம் பண்ணி வச்சு சார்? நம்மது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ட்ரன்ஸ்ல வெல்கம் பண்ற மாதிரி பெரிய கிராண்ட் ஆர்ச் வந்து கொடுத்துருக்கோம். சைட்டை சுற்றி ஃபுல்லாக கவர்ட் வித் காம்பவுண்ட் வால் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ 24/7 செக்யூரிட்டி. ஸோ ரோடு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 33 அடி 30 அடி 24 அடி அகலமான தார் ரோடு வந்து கொடுத்துருக்கோம். ஸோ சோலார் LED ஸ்ட்ரீட் லைட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு ஃபேஸ்க்கும் தனித்தனியாக நம்ம வந்து பெரிய பெரிய பார்க் வந்து கொடுத்துருக்கோம் சார். ஓகே மேம். இந்த சைட்டுக்கு வரதுக்குன்னா எப்படிப்பட்ட கனெக்டிவிட்டிலாம் இருக்கு, எங்கெந்தெல்லாம் வரலாம்? ஓகே சார். நம்ம அது கூடுவாஞ்சேரி GST இருக்கு இல்லையா, அது உங்களுக்கு மெயின் கனெக்டிவிட்டிஸ். கூடுவாஞ்சேரி டு
நெல்லிக்குப்பம் ரோடு வந்து பாத்தீங்கன்னா அது உங்களுக்கு 100 ஃபீட் ரோடு இருக்கு. ஸோ கூடுவாஞ்சேரி ஜிஎஸ்டில இருந்து ஒரு 6 கிலோமீட்டர்ல தான் நம்ம சைட் வந்து அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி நீங்க மறைமல் நகர்ல இருந்து நம்ம லே அவுட்டுக்கு வரலாம். ஸோ அது மட்டும் இல்லாம நீங்க ஓஎம்ஆர் திருப்பூர் இல்லலூர் வழியாவும் நம்ம லே அவுட்டுக்கு வரலாம். வண்டலூர் டு கேளம்பாக்கம் ரோடு கண்டிகை உங்களுக்கு நெல்லிக்குப்பம் ரோடு வந்து ஜாயிண்ட் ஆகும். ஸோ இவ்வளோ கனெக்டிவிட்டிஸ் வந்து நம்ம லே அவுட்டுக்கு இருக்கு. ஓகே மேம், இந்த சைட்டை வந்து விசிட் பண்ணி பார்க்கணும்னா கேப் அரேஞ்ச் பண்ணி தரீங்களா? இருக்கு சார். நம்ம கம்பெனில இருந்தே நம்ம ஃப்ரீ பிக்கப் அண்ட் ட்ராப் ஃபெசிலிட்டிஸ்மே அரேஞ்ச் பண்ணி தரோம் சார். இந்த சைட்டை பத்தி வேற ஏதாவது டீடைல் வேணா ஸ்கிரீன்ல போற நம்பர் கால் பண்ணுங்க. சைட்டை வந்து விசிட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச ஃபிளாட்டை புக் பண்ணுங்க.